நம்ம எங்கே இருக்கோம்னு சொன்னால் திருப்பதி திருமலையில் சேவாசதனுக்கு பின்னாடி நாகதீர்த்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். பார்க்க ரொம்ப சிறப்பான இடம். இங்கே சிவலிங்கம் மற்றும் சாமிகள் எல்லாமே இருக்குது. பாருங்கள், நல்லாயிருக்கும். கரெக்டாக வந்து சேவாசதனுக்கு பின்னாடி வரணும். ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் சேவாசதன் இருக்குது. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்லேயே வந்தோன்னா இந்த இடத்த அடையலாம். எல்லாருமே நிறையா திருப்பதிக்கு வந்தால் கீழே திருப்பதியில் ஆலமேல் மங்காவையும் மேலே வந்து திருப்பதியை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. கீழேயும் சரி மேலேயும் சரி நிறையா கோயில்கள் இருக்குது. இது யாருக்கும் தெரியலையா இல்லை போகாமல் விட்டுறாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பாருங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த கோயில். இங்கே வந்து ஒரு தீர்த்தம் ஓடுது, ஒரு சின்ன கால்வாய் மாதிரி நாகதீர்த்தம். இங்கே இது வந்து கோயில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் இதுக்கெல்லாம் தீர்த்தம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் நாகதீர்த்தம். இங்கே வந்து தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது. இது வந்து இயற்கை ஊற்று தான். இங்கே யாரும் தண்ணி ஊற்றுறது கிடையாது. இவங்க ஊற்றுலேருந்து வந்து அப்படியே தண்ணி வருது. இதில் இதுங்களா ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கத்தின் மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த நீர் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. வர்றவங்களுக்கு ஒரு இது செம்பு வச்சுருக்குறாங்க. அதில் வந்து தீர்த்தத்தை நம்ம அதில் மோந்து நம்ம ஐயனுக்கு தரிசனம் இது அபிஷேகம் பண்ணலாம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இதை விட்டாச்சுன்னா அடுத்து அப்படியே வடபுறம் பார்த்திங்கன்னா ஒரு நாகரோட இது இருக்குது. ஏற்கனவே மரத்துலேருந்து நாகர் மாதிரியே வந்திருக்கு. சுற்றி வரலாம். இந்த பாறை வந்து சுற்றி வரலாம். இது சுற்றி வரலாம். இது குகை போன்ற ஒரு இது இருக்குது. அது விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. இந்த பாறையை சுற்றி வரலாம். புற்று மாதிரியே இருக்குது இந்த பாறை. இந்த பாறை வந்து புற்று மாதிரியே இருக்குது. வீடியோ